Example 2.3. Question: write 3 plus 4i by 5 minus 12i in the form of x plus iy. In the format will be rectangular format. Also, find the real and imaginary part. Real part enna, imaginary part enna. The question la neenga 3 questions answer pananum. The kuduthirukra number first thing neenga x plus iy la eludunum. After that real part pick பண்ணி எழுதுறீங்க. அது கம்ப்ளீட் பண்ண பிறகு imaginary part பிக் பண்ணி எழுதுறீங்க. Solution: 3 plus 4i by 5 minus 12i. So உங்களுக்கு கொடுத்திருக்கிற question வந்து இப்படி p by q ஃபார்மேட்ல கொடுத்திருந்தாங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டுக்கு மாத்துறதுக்கு உங்க டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுங்க ஃபர்ஸ்ட். அந்த கான்ஜுகேட்டை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் பாருங்க, 5 plus 12i divided by 5 plus 12i. உங்க இமேஜினரி டேர்முக்கு ஃப்ரண்ட்ல தான் சைன் மாத்தணும். சம்டைம் 1 மார்க்ல நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி, அதாவது நமக்கு கன்ஃபியூஷன் வர்றதுக்காக, நமக்கு கன்ஃபியூஷன் வரணும் அப்படிங்கறதுக்காக இப்படி கேட்கலாம். இது ஒரு 1 மார்க்காக உங்களுக்கு நான் டீச் பண்றேன் பாருங்க. -12i plus 5 இந்த இதுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வேணும். கான்ஜுகேட் என்ன, சிலருக்கு என்ன மைண்ட்ல செட் ஆயிருக்குன்னா இந்த செகண்ட் டேர்முக்கு ஃப்ரண்ட்ல சைன் மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கும் ஒரு சிலருக்கு. அது தப்பு. உங்களுடைய இமேஜினரி டேர்ம் எதுவோ அதுலதான் சைன் மாத்தணும். அந்த வகையில நீங்க மாத்த வேண்டியது என்னன்னா, இந்த டேர்முக்கு தான் சைன் மாத்தணும். கொஸ்டின் வந்து இமேஜினரி பார்ட் அதுக்கப்புறம் ரியல் பார்ட் கொடுத்திருந்தாலும் நீங்க அதை கரெக்டா பார்த்து மாத்தணும். ஒரு சிலர் இப்படி எழுதிடுவாங்க, ராங்கான ஆன்சர், -12i -5 இப்படி போட்டா தப்பு. இது தப்பான ஆன்சர். கரெக்டான ஆன்சர் -12iங்கிறது +12i மாறிடும். +5 இதுதான் கான்ஜுகேட். ஸோ டேர்ம்ஸ் வந்து அந்த ஆர்டர் மாறி இருந்தா கூட நீங்க கரெக்டா எழுத தெரியணும். Now this equal to the numerator பாருங்க, 3 plus 4i 5 plus 12i. 3 plus 4i 5 plus 12i divided by உங்கள் டினாமினேட்டர் வந்து a plus ib a minus ib. இதுல நம்ம அல்ஜிப்ரா ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடலாம். is equal to a square minus b square 5 square minus 12i the whole square. உங்களுடைய டினாமினேட்டர் வந்து 5 square 25, 12i, so 12i into 12i, 12 12 144, i square minus 1 வந்துட்டு -144. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் சைன் இருக்குதா, ஸோ +144. இப்போ உங்களுடைய நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ ஏங்கிறது 3, பி 4, உங்களுடைய சி வந்து 5, டி வந்து 12. ஸோ ஃபார்முலாவை ஒன் மோர் டைம் உங்களுக்கு நான் எழுதி காட்டுறேன். a plus ib c plus id. ஸோ நான் டீச் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஹிண்ட் தேவைன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஏசி மைனஸ் பிடி பிளஸ் ஐ ஏடி பிளஸ் பிசி தான் ஃபார்முலா. ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஃபார்முலா இந்த நியூமரேட்டர் வேல்யூ என்னன்னு பார்த்துக்கலாமா. ஏசி 3 5s are 15 மைனஸ் பிடி 4 12s உங்களுக்கு 48 வந்திருக்கும், பிளஸ் ஐ ஏடி 3 12s 36 பிளஸ் பிசி 20. இது வந்து எனக்கு டைரக்டாவே வேல்யூ வந்துடும் 15 48. நான் சப்ராக்ஷன் பண்ணணும். 48ல இருந்து 15 லெஸ் பண்ணுங்க,
8 minus 5, 3, 4 minus 1, 3. So biggest number பார்த்தீங்கன்னா 48 தான். So minus 33 plus I, add these two, 20 or 30, 50, 56. So again, இந்த ரெண்டையும் add பண்ணிடுங்க, 169. Actually, இப்போ இது வந்து x plus iy ஃபார்மட்டுக்கு எழுதிடலாமா? minus 33 by 169 plus I, 56 by 169. So இதுதான் உங்களுடைய x plus iy format. இது ஃபுல்லா x plus iy. சப்போ நம்ம x plus iy இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். So ரியல் பார்ட் அப்படின்னு பார்த்தா இது உங்களுடைய ரியல் பார்ட், இது உங்களுடைய இமேஜினரி பார்ட். ஸோ அதையும் பிக் பண்ணி எழுதிடலாம். ஸோ ரியல் பார்ட்டை ஷார்ட்டா ஆர் ஒரு டாட் வச்சு பீனால எனஃப். ஸோ ரியல் பார்ட்ஸ் ஈக்குவல் டு minus 33 by 169 and imaginary parts equal to 56 by 169. இதில் 2.3 அப்படிங்கிற எக்ஸாம்பிள் கம்ப்ளீட் ஆகுது. இல்ல டவுட்ஸ் இருக்காமா? ஆமா. ஓகே குட். எஸ்மா கேளுமா. நோ மேம். டவுட் இல்லப்பா. ஓகே அடுத்த எக்ஸாம்பிள். ஓகே ஓகே. Example 2.4. Example 2.4. Simplify 1 plus I by 1 minus I whole cube minus 1 minus I by 1 plus I the whole cube into rectangular form. So இதை simplify பண்ணி வர ஆன்சரை rectangular formatல எழுதணும். So rectangular formனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி லேர்ன் பண்ணியாச்சு. இந்த simplified result வந்து நம்ம rectangular formatல எழுதுறோம். the first term simplify பண்ணிடலாம். Consider the term 1 plus I by 1 minus I. நான் இப்படியே ஹோல் கியூப் போட்டோன்னா ரொம்ப ஒர்க் வந்து 3 days-ஆ இருக்கும். ஸோ கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணிடலாம். The conjugate of the denominator is 1 plus I by 1 plus I. நான் மல்டிப்ளை பண்ற கான்ஜுகேட் நம்பர் டினாமினேட்டருக்கு கான்ஜுகேட் தான் எடுக்கணும். So numerator is now 1 plus I the whole square. Denominator is A minus B, A plus B. It is equal to A square minus B square. So A square 1 minus B square வந்து I square, it is minus 1. Already ஒரு minus sign இருக்கு, so plus 1. So numerator வந்து A plus B the whole square, A square plus B square plus 2AB. 1 plus 1 ங்கிறது 2. இங்க 1 I square வெளி minus 1 plus 2I by 2. So now plus 1 minus 1 get cancelled. 2I by 2. Now this 2 also get cancelled. So I. இப்போ உங்களுடைய இந்த பிராக்கெட்ல இன்சைட் இருக்கு பாத்தீங்களா, 1 plus I by 1 minus I. இதனுடைய ஆன்சர் வந்து I. Therefore 1 plus I 1 minus I. The value is equal to I. The second term எடுத்துடலாமா? So now consider the second term 1 minus I by 1 plus I. Actually இதை நான் எப்படி எழுதிடலாம் பாருங்க. 1 by actually இதை வந்து 1 plus I by 1 minus I. இந்த செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா,
இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா நம்மளுடைய செகண்ட் டேர்ம் கிடைக்கும். இப்போ இந்த செகண்ட் டேர்மை ரெசிப்ரோக்கலா ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதுறோம். இந்த பிராக்கெட் வேல்யூ வந்து ஆல்ரெடி நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். எதனால நம்ம இது செகண்ட் டேர்முக்கு இதே ப்ரொசீஜரை நம்ம யூஸ் பண்ணலைன்னா நமக்கு டைம் வேஸ்ட். சரி 1 + i அதுக்கு கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணி இதே ப்ராசஸ் போடுறத நம்ம ஷார்ட்டா போட்டு போயிடலாம். இதே ப்ராசஸ்ல போட்டாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டா தான் வரும். இது டைம் சேவிங் பர்பஸ். செகண்ட் டேர்மை ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதுறோம். இப்போ இதுல பாருங்க 1/this is i. இதனுடைய கான்ஜுகேட் வச்சு மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா i இருக்குன்னா ஒரு -i கான்ஜுகேட். பிகாஸ் iங்கிறது i அப்படிங்கிறது 0 + i. இதோட கான்ஜுகேட் 0 - i. அதனாலதான் -i வச்சு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்றோம். is equal to -i by -i². உங்களுக்கு தெரியும் i² வழி -1 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, பிளஸ்ஸா மாறிடும். அப்ப the result is -i. இந்த வேல்யூ ஒரு -1, இங்க ஒரு மைனஸ், ரெண்டு சேர்ந்து +1. ஸோ டினாமினேட்டர்ல போட தேவையில்லை, -i. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த பிராக்கெட்டுக்குள்ள டேர்மோட சிம்பிளிஃபைட் ஆன்சர் +i, செகண்ட் டேர்முக்கு -i. இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். So question 1 + i by 1 - i the whole cube by minus 1 - i by 1 + i the whole cube. This equal to first term or answer வந்து i. So i cube minus second term உடைய simplified answer -i the whole cube. உங்களுக்கு தெரியும் i cube வேல்யூங்கிறது -iங்கிறது ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணி எழுதிடலாம். So i cube value is equal to -i. So இந்த first termக்கு -i போடலாம். இந்த மைனஸ் சைன், இந்த கியூப் வந்து இந்த நெகட்டிவ்க்கும் வரும் ஐக்கும் வரும். ஸோ நெகட்டிவ்க்கு நான் கியூப் போடும்போது அகைன் எனக்கு மைனஸ் வந்திருக்கும், ஐ கியூப். இந்த கியூபை பிராக்கெட்ல -1 -i எடுத்தேன்னா -i கியூப் -i பிளஸ், அதாவது இந்த ரெண்டு மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஐ கியூப். பட் ஐ கியூப் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு -i this equal to -2i. step one more time explain பண்றேன். i cube இந்த மைனஸ் சைன் -i the whole cube. i cube வேல்யூ -i தெரியும், இந்த மைனஸ் சைன் இந்த கியூப் வந்து இந்த ஐக்கும் பவர்ல வரும். மைனஸை வந்து -1 எடுத்திருந்தேன்னா -1க்கும் கியூபா வரும். -1 cube is again -1 i cube. இந்த மைனஸ் inside multiplication plus போடுறோம், i cube. Now this i cube is equal to -i. Add these two, -2i. So இதுதான் 2.4 உடைய example 2.4 உடைய answer.